அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் வினை சொற்களுடைய அனைத்து வகையும் பார்த்துவிட்டு, அதிலிருந்து பிறக்கிற பெயர் சொற்களையும் பார்த்துவிட்டு, வினை சொற்களில் விடுபட்ட சில சட்டங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் 3 செய்திகள் நம்ம பார்த்தோம். ஒன்று, லம், லம்மா, இந்த 2 சொற்களை வருங்கால வினை சொல்லில் சேர்ப்பார்கள். அர்த்தம் சென்ற கால அர்த்தமாக வந்துடும். அது இப்போ என்ன செய்வாங்கன்னா, கடைசி எழுத்துக்கு சுக்குன் செய்வாங்க, நூனை போக்கிடுவாங்க. அது ஒரு சட்டம் படிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து லன்கிற வார்த்தையை பார்த்தோம். இந்த லன்கிறது செய்யவே மாட்டான்ங்கிற அர்த்தத்துக்காக வேண்டி சேர்ப்பார்கள். அப்படி செய்யும் பொழுது எஃப் அலு என்று இருந்தது எஃப் அல என்று மாறிக்கிறோம். நூன்லாம் போயிடும், பெண்பால் பன்மை நூனு போவாது. இந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதற்கு பிறகு என்ன பார்த்தோம்னு கேட்டால், ஏவல் வினை இருக்குல்ல, ஏவல் வினையில் படற்கை ஏவல் வினைக்கு லி எஃப் அல்ண்டு வரும், முன்னிலை ஏவல் வினைக்கு இஃப் அல்ண்டு வரும். அந்த லீங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த லீங்கிறது ஒரு வாவை முன்னாடி சேர்த்து, ஃபேயை முன்னாடி சேர்த்து, அல்லது சும்மாவை முன்னாடி சேர்த்தோம் என்று சொன்னால் லீ என்பது இல்ங்கிற உச்சரிப்பாக மாறிக்கிறோம். லீங்கிற இல் என்கிற உச்சரிப்பாக மாறிக்கிறோம். அப்போ லீ எல்ரிப்னா வல் எல்ரிப், ஃபல் எல்ரிப், சும்மல் எல்ரிப், இப்படி மாறிக்கிறோம். முன்னிலையில் இல்ரிப்புங்கிறோமா, இல்ரிப்புன்னு சொல்லாமல் என்ன செய்யணும், வாவு சேர்த்தா ஒல்ரிப், ஒல்ரிப்புலகும் மசரன் அசஹாபல் கரியான்னா யாசினில் வரும்ல, இல்ரிப்புன்னு வராது. எப்படி வரும், ஒல்ரிப்புன்னு வரும். ஏன் அப்படி வந்தது? என்ன ஒல்தரிப்புன்னு என்ன வார்த்தைன்னு படிக்கலே நினைக்கக்கூடாது. அந்த வாவை போட்டு அழிவு அதில் இருக்கானா, வாசிக்க மாட்டோமே தவிர அந்த அழிவு இருக்கும். இல்தரீப், இல்தரீப் என்பதைத்தான் நம்ம எப்படி வாசிக்கிறோம், ஒல்தரிப்புன்னு வாசிக்கிறோம். அப்படி அந்த ஒரு சட்டத்தை ஒல்தரிப்பு, ஃபல்தரிப்பு, சும்மல்தரிப் அப்படிங்கிற விஷயத்தை 3 விஷயத்தை நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். இப்போ நம்ம படித்த வினை சொல்லல நம்ம 19 வடிவம் பார்த்துருக்குறோம். 19ல் 3 எழுத்தை விட்டுருங்க, ஃபல, ஃபைல, ஃபவுல, அதை விட்டுருங்க. அப்புறம் 4, 5, 6 எழுத்து படித்தோம்ல, அந்த ஸ்டைலில் தான் எல்லா வினை சொல்லும் இருக்கும். எந்த வினை சொல்ல எடுத்தாலும் அஃப் அலன் இருக்கும், இல்லைன்னா ஃப அலன் இருக்கும், இல்லைன்னா ஃபா அலன் இருக்கும், இல்லைன்னா இஃப்தாலன் இருக்கும், இல்லை இன்ஃபாலன் இருக்கும், தஃபா அலன் இருக்கும், தஃபா அலன் இருக்கும், அல்லது இஸ்தஃபாலன் இருக்கும், இஃப் அவ்வலன் இருக்கும், இஃப் அவ்வலன் இருக்கும், இஃப் ஆலன் இருக்கும். இது மாதிரி தஃபாலன் இருக்கும். இப்படி தான் நம்ம படித்தது, இப்போ படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த வடிவத்தில் தான் வினைச்சொல் இருக்கும் பொழுது, நீங்கள் சில வினைச்சொற்களை குரானில், ஹதீஸில், அரபி மொழி புஸ்தகத்தில் பார்ப்பீங்க. அது வினை சொல்லாக இருக்கு. இந்த 19ல் எதுலையும் எதில் சேர்க்குன்னு தெரியாது உங்களுக்கு. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்படி ஒரு இந்த டிஸ்பிளேல பாருங்கள். இதில் இஸ்தலஹ, இஸ்தலஹன்னு இருக்குது. இது என்ன வடிவம்? இது அஃபாலவா? ஆனால் இது சென்ற கால வினை சொல்லுது. இது அஃபாலவும் இல்லை, இது ஃபஅலவும் இல்லை, இது ஃபாஅலவும் இல்லை, தஃபஅலவும் இல்லை, தஃபாஅலவும் இல்லை. இஃப்தாலன்னு சொல்றதா இருந்தால் இஃப்தாலோட தே இருக்கும். இதில் தே இல்லை. இஃப்தாலன்னு ஆக்குறதா என்ன செய்யும், தே இருக்கும். இதில் அதுவும் இஸ்தலம் அப்படி இல்லை, இன்ஃபால மாதிரி இல்லை, இஸ்தஃபாலம் இப்படி இல்லாமல் இருக்கும்போது இப்படியான வகையில் சில சொற்களை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சொற்கள் என்ன வடிவத்தில் உள்ள எந்த வினை சொல்லுது, நம்ம 19 தான் படிச்சிருக்கிறோம். 19ல் இல்லாமல் இது டிஃப்ரெண்டாக வந்திருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அதுக்கு ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறியதால் உங்களுக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. அதனுடைய சட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றது தான் இது என்ன வடிவம் என்று உங்களை கண்டுபிடிக்க இயலும். அதனுடைய சட்டம் என்னன்னு கேட்டால், உதாரணமாக பொதுவாக அரபி எழுத்து சட்டம் இது. எழுத்து சட்டத்தில் சாது இருக்குன்னு, சாதுங்கிற எழுத்துல சுக்குன் இருக்குது. சாதுக்கு அப்புறம் ஒரு தே இருக்குது. தேக்கு தா, தீ, தூ என்ன வேணாலும் இருக்குது. சாதுக்கு சுக்குன் இருக்கிறது. சாதுக்கு அடுத்த எழுத்து என்ன வருது, தே இருக்குது. அந்த தேக்கு ஃபத்தஹ் இருக்கலாம், யுஸ்தன் இருக்கலாம், இஸ்தீன் இருக்கலாம், இஸ்தூன் இருக்கலாம். இப்படி வந்தால் அந்த இடத்துல தேயை துவாவாக மாற்றிடணும். சாதுக்கு அப்புறம் தே வந்தால் என்ன செஞ்ச, சாதுக்கு சுக்கூன் வரணும். சாதுக்கு சுக்கூன் அடுத்த எழுத்துல தே வந்தால்
அந்த தேயை என்ன செஞ்சிடணும்ட்டா அந்த தேயை வந்து இப்படி மாற்றிருப்பாங்க. உஸ்தான் இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்கிறதைத்தான் இப்படி சட்டப்படி மாற்றணும். அப்போ வந்து இப்போ இந்த உதாரணம் போட்டான்ல, அதை எடுத்து பாருங்க, இதை தேயா வச்சு பாருங்க, இஃப்தால வசனம் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. இது என்ன செய்யுங்க, சாதுக்கு அப்புறம் தே தான் இருந்துச்சாங்க. அது என்ன இருந்துச்சு அந்த இடத்துல, துவாங்கிற இடத்துல சலஹ, சாது லாமுஹ, அசல் என்னது சலஹ, சாது லாமு ஹ, சலஹ. சலகை வந்து இஃப்தால வாக்க சொல்றோம். இஸ் தலக த, இஸ் தலகன்னு ஆக்கிடுவீங்க. அந்த தேயை வந்து சாதுக்கு அப்புறம் அந்த தே வந்ததுனால அந்த தே என்ன செய்யணும், எழுத்துலையும் மாற்றணும், உச்சரிப்புலையும் மாற்றணும். தேங்கிற எழுத்தை தூக்கிடணும், தூக்கி விட்டு தேயை வந்து துவாவாக மாற்றிடணும். இஸ் தொலக. அப்போ துவாண்டு மாத்திரம்ல, இப்படி மாற்றும் போது அப்போ இது நீங்கள் படிக்காதுன்னு குழப்ப தேவையில்லை உங்களுக்கு. இது என்ன தான் மாறி இருக்குது, இது துவா கிடையாது, தே தான். இது இஸ் தலகன்னு தான் இருந்துச்சு. ஏன் மாறினுச்சுன்னு கேட்டால், எங்கெல்லாம் சுக்கூன் வச்ச சாதுக்கு அப்புறம் தே வருகிறதோ, எங்கே வந்தாலும் சரி, அங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த தேய சாதுக்கு பொருத்தமாக தே இல்லை, சாதுக்கு பொருத்தமான எழுத்து வந்து துவா தான். அதனால அந்த தேய துவாயை மாற்றி விட்டுருவாங்க. அப்படி மாற்றும் பொழுது எழுத்துலையும் மாற்றிடுவாங்க, உச்சரிப்பையும் மாற்றிடுவாங்க. சிலதில் வந்து எழுத்து ஒரு மாதிரி எழுதி உச்சரிப்பு மாற்ற, அப்படி கிடையாது. இந்த சாதுக்கு அப்புறம் வர்ற அந்த தேயை தூக்கிடுவாங்க, தூக்கி போட்டு துவா போட்டு எழுதுவாங்க. அப்போ இந்த மாதிரி துவா போட்டு நீங்கள் ஒரு எஸ்தலிகை முஸ்தலிகை இப்படிலாம் வார்த்தைகள்லாம் வரும். வந்தால் என்ன செய்யணும், என்ன வடிவம் இது நம்ம பார்க்காத வடிவமாக இருக்கே நினச்சிடக்கூடாது. இது இஃப்தால தான். இஃப்தாலங்கிறதுல தேதான இருந்துச்சுன்னு கேட்டால் அது பொதுவான எழுத்து சட்டம். இது எழுத்துக்கள் கூட சட்டம் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்கழிய சட்டத்தில் குரானை எளிதில் ஓதிட அந்த இதில் நம்ம சொன்ன யாபம் இருக்கிறது, அதில் விளக்கி இருக்கிறோம். அப்போ சாதுக்கு அப்புறம் சுக்கூன் வச்ச சாதுக்கு அப்புறம் தே வரும் என்று சொன்னால் அந்த தே என்ன செய்யணும், தோயாக மாற்றணும். யூஸ் தோலக, எஸ் தோலிகம்னு மாற்றிடணும். இது ஒரு சட்டமாச்சா. அதே மாதிரி வந்து லாதுக்கு தே இருக்கு, லாதுக்கு அப்புறம் தே இருக்குது. சுக்கூன் வச்சா லாது, அதுக்கப்புறம் தே இருக்குது. இந்த தேயையும் தேயா சொல்லக்கூடாது. உதாரணமாக லரப இருக்குது. லரப என்பதற்கு நீங்கள் இஃப்தால சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க, லரபக்கு இஃப்தால சொன்னால் இப்படி தான் சொல்லுவீங்க. எப்படி உதாரணமாக லரப இந்த இடத்துல லரப, லரபுக்கு இப்படி தான் இஃப்தால சொல்லணும். லரபன்னு இருக்கிறது, இதுக்கு இஃப்தால எப்படி சொல்லணும், இது தரப தே போட்டு சொல்லணும். ஆனால் சொல்லக்கூடாது. என்ன செய்யணும், இது துவரப துவா, இந்த வாதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், அந்த தேயை வந்து தோயா சொல்லணும். இது துவரப. அப்போ இது இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும்போது என்னடா இது டிஃப்ரெண்டாக இருக்குது, இது 19 வரலையும் நினச்சிடக்கூடாது. நம்ம படித்த 19 ஸ்டைலில் இது எந்த ஒன்றுலையும் சேர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது என்னன்னு கேட்டால் அதை தேயை வச்சு பாருங்கள், சேர்ந்து கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இந்த துவாங்கிற எழுத்தை வந்து தேண்டு வச்சு பாருங்கள், இழுத்தரப. ஓ இஃப்தால, இது அலிஃபும் தேயும் வந்தால் இஃப்தால தானே, ஒரு அலிஃபும் சேர்த்து தேயும் சேர்த்து இருந்துச்சுன்னா இஃப்தால. அப்போ இதில் தே இல்லாதனால நமக்கு கன்ஃபியூஸ் வரும், கன்ஃபியூஸ் வர தேவையில்லை. அப்போ அந்த சலகை, இந்த சாது இருக்குல்ல சலகன்னு இருக்குது, இஸ் தலகை, இதான் இஃப்தால. இப்படி தான் இருக்கும். அது எந்த இடத்துலலாம் இது இஃப்தாலுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. எங்கெல்லாம் சுக்கூன் வச்ச சாது வந்து அதுக்கு பிறகு தே வருகிறதோ அங்கெல்லாம் வந்து தே வந்து தோயா மாறிக்கணும். இஸ் தலகை. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி இப்போ இந்த சபரன் இருக்குது. சபரவுக்கு இஸ்தபால சொல்லுங்க, இஃப்தால சொல்லுங்க. இஸ் தபரன் இருக்கு, அப்படி சொல்ல மாட்டாங்க, இஸ் தபர. அப்போ இந்த தா வந்து தோயா மாறிக்கணும். இது என்ன அமைப்புன்னு கேட்டால் இஃப்தால அமைப்பு. இஃப்தாரோட தே எங்கன்னு கேட்டால் தே தான் தோயா மாறி இருக்குது. ஏன் மாறினுச்சுன்னு கேட்டால் சாதுக்கு சுக்கூன் வச்சு அடுத்த எழுத்துக்கு தே வந்துச்சு என்று சொன்னால் அந்த தே வந்து இப்படி தான் மாறும். சரியா, அது ஒரு விஷயம். அடுத்து என்ன ஒரு எழுத்து உங்களுக்கு வந்து சாது, இதை படித்தாச்சு, இது படிச்சிட்டோமா, லாதுத்தை படித்தாச்சு. அதுக்கப்புறம் துவாவும் தேயும் இருக்குது. இப்படி இருந்தால் அந்த தேயும் துவா மாற்றி போடணும். மாற்றி என்ன செய்யணும், இருந்தால் சத்து பண்ணிட வேண்டியதான். தாண்டு என்ன செய்யணும், சத்து பண்ணிடணும். அப்போ ஏன்னு கேட்டால் இந்த தேயையும் துவையும் ஒரு அடுத்தடுத்து சொல்ல முடியாது, கஷ்டமாக இருக்கும். இத்தனை நாள் அந்த துவையை சொல்லிட்டு தாவையும் சொல்கிறது நாக்கு என்ன செய்யும், ரொம்ப அதிகமாக வளையிற மாதிரி வர்றதுனால அந்த துவாங்கிற எழுத்துக்கு வந்து சுக்கூன் இருந்து அடுத்து தேய் இருந்தால் அந்த தேயும் துவையாக மாற்றிடுவாங்க. அது மாதிரி உதாரணமாக, அதுக்கு உதாரணம் தரத, தரதன்னு ஒரு உதாரணம் வச்சுக்கிறோமே.
இந்த அருக்கு தரத தரத தரத. அப்போ இது எப்படி சொல்லணும்? யுத்து தரத தரதன்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் என்ன செய்வாங்க? இந்த தேயையும் தோயாக மாற்றிட்டோம்னா ஒரு எழுத்தாப்ப ரெண்டுமே சத்து பண்ணி விட்டால் போதும். இத்தரத இத்தரதன்னு ஒரு சொல்லு வரும். இத்தரத எத்தரிது முத்தரிது இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வரும். இது என்னடா இது வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது இஃப்தால. இது இத்தரதங்கிறது என்னதுன்னா இத்து தரத இத்து தொரத என்று இருந்துச்சு. அது நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்கிறோம்? சத்து பண்ணி இத்தொரத. அது மாதிரி தபக தபகன்னா சமைத்தான் படிச்சிருக்கிறீங்க. அது இஃப்தால வாக்குறீங்க. யுத்து தபக நமக்கு சொல்ல வரமாட்டேங்குது. அதுக்கு தான் கஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க? யுத்தபக அந்த தேயை தோயாக மாற்றுறாங்க. மாற்றினோன்னு ரெண்டு எழுத்தா போயிடும். ஒரு எழுத்து ரெண்டு தடவை வந்துடும். சத்து பண்ணி விட்ற வேண்டியதுதான். இத்தபக இப்படி வந்தால் இது இஃப்தாலான்னு கண்டுபிடிக்க இயலுமா யாருக்கும்? இஃப்தால மாதிரியே தெரியுது கண்ணுக்கு? இல்லை. ஆனால் இஃப்தால தான் இது. இது ஏன் இப்படி வந்துச்சுன்னு கேட்டால் அந்த எழுத்து சட்டம் இருக்குல்ல, எழுத்துக்களுடைய சட்டம் தனியாக இருக்குது. அந்த எழுத்துக்கள் சட்டத்தில் இந்த எழுத்துக்கு பின்னாடி இந்த எழுத்து வந்தால் இப்படி மாறேன். உதாரணமாக சுக்குன்னு வச்ச நூனுக்கு பிறகு பே வந்துச்சுன்னு வைங்க, அந்த நூனை இம்மா மாறுதல மின் பாதிங்கிறத மின் பாதின்னு படிக்கிறோம்ல, அப்படி எழுத்துக்களுக்குன்னு உள்ள சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்தின் பிரகாரம் சுக்குன்னு வச்ச சாதுக்கு சுக்குன்னு வச்ச துவாவுக்கு பின்னாடி தேய் இருந்தால் அந்த தேயை தோவாக மாற்றிடணும். அது ஒன்றாச்சு. அடுத்து மூணு வச்சாச்சா? அடுத்து 4 எழுத்து மொத்தம். அதாவது சாது லாது, அது துவா லா, இந்த 4 எழுத்து. இந்த 4 எழுத்துக்கு சுக்கூன் இருந்து அதுக்கப்புறம் தேய் இருந்தால் என்ன செஞ்சிடணும்? அந்த தேயை துவையா மாற்றிடணும். அதில் இந்த லாவுக்கு எடுத்துக்கிறங்க. இதில் மட்டும் 2 விஷயம் இருக்குது. அந்த இது லாவில் சுக்கூன் இருக்குது, தேய் இருக்குது. இதை சொல்கிறாங்க, இந்த தேயை துவையாக மாற்றி இழுத்தரப என்று சொல்லலாம். அல்லது இந்த லா இருக்குல்ல, அதையே என்ன செய்யணும்னு கேட்டால் சத்து பண்ணி இல்லலமை. அது உதாரணம் காட்டினா உங்களுக்கு வழங்கும். ஒரு உதாரணம் காட்டி சொன்னோம்னா உங்களுக்கு தெளிவாக வழங்கும். அதாவது இப்போ லலமன்னு இருக்குது. லலமை அநியாயம் செஞ்சான். இதை இஃப்தால ஆக்கணும். எழு தலைமை எழு தலைமை அப்படி சொல்லக்கூடாது. எழு தொலைமை தோ போட்டு சொல்லணும். அப்போ இந்த தேயை தோயா மாற்றி சொல்லிட்டோம். அல்லது இந்த சொல்லுக்கு மட்டும் ஒரு சட்டம் என்னன்னு கேட்டால் இந்த லாவையும் தோவையும் சொல்வதே கஷ்டமாக இருக்குன்னு நினைத்து என்ன செய்கிறாங்கன்னா இல்லலமைங்கிறாங்க. அந்த தோயை மாற்றாம அந்த லாங்கிற எழுத்தாவே பின்னாடி உள்ளதை மாற்றி விட்டுறாங்க தேயை. அப்போ இழு தலைமை என்றும் அதை சொல்லலாம். இல்லலமைங்கிறது குரானில் நிறைய இடத்துல வருது. இல்லலமும் அம்புசகம்னு வரும். என்ன இல்லலமைன்னு வருது? என்ன இது இப்படி ஒரு சொல்ல நம்ம படிக்கலையே, 19 வடிவத்தில் இல்லைன்னா அது தலைமை. இல்லலமைங்கிறது கிடையாது. அது என்னது? எதனால் இப்படி வருதுன்னு எழுத்துடைய சட்டம், எழுத்துக்களுடைய சட்டத்தின் பிரகாரம் லோங்கிற சொல்கிறோம்ல, அந்த எழுத்துக்கு சுக்குன் இருந்து அதுக்கு பிறகு தே வந்துச்சின்னு சொன்னால் அந்த எழுத்து என்ன செய்யணும்? தோயா மாற்றிடணும். இல்லைன்னா அந்த லோயா மாற்றி விட்றணும். லோன்னு தான் நீங்கள் பழைய வச்சுக்கிறனால சொல்கிறோம் உங்களுக்கு. அப்படி மாற்றி விட்டுறணும். அப்போ இதெல்லாம் உதாரணம் 3 உதாரணம் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இந்த சபர இஸ்தபர அந்த தேயை தோயை மாற்றி இஸ்தபர. சலஹ இஸ்தலஹ இஸ்தொலஹ. லரப இழு தரப இழு தொரப. லரர இழு தரற. அது சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? சத்து பண்ணிடணும். இழு தர்ற இந்த வார்த்தை சத்து பண்ணிடணும். அதை தர்றன்னு சொல்லாமல் இழு தொர்ற. அப்படி தரத இருக்குது. இத்து தரதன்னு சொல்றதுக்கு பதிலாக இத்தரத. தபகன்னு இருக்குது. இத்து தபக என்று சொல்றதுக்கு பதிலாக இத்தபக. லலமை என்று இருக்குது. இழு தலைமை என்று சொல்றதுக்கு பதிலாக இழு தொலைமை அல்லது இழுலமை இப்படி மாற்றிக்கணும். அப்போ இது நீங்கள் இந்த வினைச்சொல் படித்த பாடத்தில் இந்த 19 வகையில் இல்லாமல் வேறு மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல. வேறு மாதிரிலாம் இல்லை. இந்த சாது இல்லாத தோழன்று அந்த 4 எழுத்து ஞாபகம் வச்சுக்கிறேன். சாது இல்லாத 2 ஒரே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த 4 எழுத்து உங்களுக்கு தெரிய தானே செய்யும். இந்த 4 எழுத்து அலிஃப் பே சொல்லும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய 4 எழுத்துக்கள். இந்த 4 எழுத்துக்கு உள்ள சட்டம் என்னன்னு கேட்டால், இந்த 4 எழுத்துக்களில் உள்ளதுக்கு சுக்கூன் இருந்து அடுத்த எழுத்துக்கு தே இருந்துச்சின்னு சொன்னால் அந்த தேயை தோயாக மாற்றிடுவாங்க. தேங்கிற எழுத்தை எழுத்து வடிவத்தையும் மாற்றிடுவாங்க, எழுத்துடைய உச்சரிப்பையும் மாற்றிடுவாங்க. அப்படி மாற்றி வரும் பொழுது உங்களுக்கு அந்த இஃப்தால வரக்கூடிய சொல்லி இஃப்தால மாதிரி தெரியாது. ஆனால் இஃப்தால தான் அது.
இஃப்தால மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியாது, உச்சரிப்பு பார்த்தாலும் இஃப்தால மாதிரி இல்லை, எழுத்தை பார்த்தாலும் இஃப்தால மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைத்தால் அது எதனால் வந்திருக்குன்னு கேட்டால் அந்த எழுத்துக்குரிய சட்டத்தினால் வந்த ஒரு விளைவு. அதே மாதிரி இது ஒரு சட்டமாச்சா. அதே மாதிரி இன்னும் ஒரு இதே மாதிரி உள்ள இன்னொரு சட்டம் இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு இந்த குழப்பங்கள்லாம் வராது. அதாவது தாலு தாலு ஜே, தாலு தாலு ஜே, ஜா தா தால் தால். அப்போ தாலு தாலு ஜா ஜேன்னு தான் நம்ம சொல்கிறோம், நம்ம சொல்கிற வழக்கப்படி சொல்லிக்கிறோம். அப்போ தாலு தாலு ஜே இந்த 3 எழுத்து இருக்குன்னு வைங்க. இந்த 3 எழுத்துக்கு பிறகு என்ன வருதுன்னு கேட்டால் தே வருது. இந்த 3 எழுத்துக்கு சுக்குன் இருக்கிறது. இந்த ஜா ஜேக்கு சுக்குன் இருக்கிறது. அது மாதிரி தாலுக்கு சுக்குன் இருக்கிறது. அதுக்கப்புறம் தாலுக்கு சுக்குன் இருக்கிறது. இதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்டால் தே வருது. இந்த சுக்குன் இருந்து என்ன வருது, இப்படி வருது, இஸ் த அப்படி வருது. அதே மாதிரி தாலுக்கு சுக்குன் இருந்து, தாலுக்கு என்ன இருக்கு, சுக்குன் இருந்து என்ன செய்யுது, தாலுக்கு சுக்குன் இருந்து தே வருது, தாலுக்கு சுக்குன் இருந்து தே வருது. இப்படி இருக்குன்னு வைங்களேன். இப்படி இருந்தால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு உள்ள சட்டம் இருக்குது. இந்த இருக்குது 3 வகை இருக்குது. ஜேக்கு சுக்குனு, அதுக்கு அடுத்து தே, தாலுக்கு சுக்குனு, அதுக்கு அடுத்து தே, தாலுக்கு சுக்குனு, அதுக்கு அடுத்து தே. இப்படி உள்ள சொற்களாக இருந்தால் அது எந்த இடத்துல வந்தாலும் சரி இந்த தே தாளா மாறிக்கணும். 3 இடத்துலையுமே இஸ்தன்னு சொல்லக்கூடாது. இஸ்த என்று இருந்தால் என்ன சொல்லக்கூடாது, அப்படி நீ சொல்லக்கூடாது, இஸ் த அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி இதுத்த, இது தாள் இருக்குல்ல, புள்ளி வச்ச தாள், இதுத்தன் இருக்கிறது, அதையும் தாளாத்தான் என்ன செய்யணும் சொல்லணும். இதுத்தன் இதுத்த இத்த. அப்போ அந்த ஜே தாலு தாலு இந்த 3 எழுத்துக்கு சுக்குன் இருக்குமானால் அதற்கு பிறகு தே வருமானால் அந்த தே தாளா மாறிக்கிறேன். ஜெயாவில் மாறாது, தாளா தான் மாறும். சரியா? இந்த 3க்குமே தாளா மாறி. உதாரணம் சொல்வதா இருந்தால் உங்களுக்கு சில உதாரணம் சொல்வதா இருந்தால் ஜஜர, இந்த ஜஜரங்கிற சொல் இருக்குன்னு வைங்களேன். இந்த காட்டுறேன். ஜஜர, ஜஜர என்பதை ஃபால மாதிரி இருக்குதா, இந்த ஜஜரை என்ன செய்கிறாங்கன்னா இஃப்தாலா மாற்றுறீங்க. ஜஜர என்பதை இஃப்தாலன்னு மாற்றுறீங்க. மாற்றினா இஸ் தஜர எப்படி வருது, இஸ் தஜரன்னு வருது. இப்படி வரவே வராது. ஆனால் இஃப்தாலை இப்படி தான் வரணும், இஃப்தாலை இப்படி தான் வரணும். ஆனால் இஸ் தஜர, குரானில் இஸ் தஜரங்கிறதான் குரான் அதிசயம். எதில் வேணாலும் கவிதை எதாக இருந்தாலும் சரி இஸ் தஜரன்னு சொல்ல நீங்கள் பார்க்க இயலாது. இஸ் தஜர, எஸ் தஜிரு, முஸ்தஜிருன் அப்படின்னு பார்க்க இயலாது. எப்படி வரேன், முஸ்தஜிருன். அந்த தே தாளாகத்தான் வரும். ஏன்னு கேட்டால் ஜேக்கு பிறகு வந்ததுனால அந்த ஜேக்கு சுக்குன் இருக்குமே. ஆனால் அந்த தே என்னவோ மாறிக்கிறேன், தாளாக மாறிக்கிறோம். அப்போ சஜர என்பதற்கு இஃப்தால சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், இஸ் தஜர என்று சொல்லாம இஸ் தஜர, இஸ் தஜர. அப்போ நமக்கு சொல்ல ஈஸியாக இருக்கு பாருங்க. இஸ் தஜரங்கும் போது நமக்கு சொல்ல கஷ்டமா இருக்குது. இஸ் தஜரங்கும் போது என்ன செய்யுது, நெருக்கமான உச்சரிப்பாக இருக்கனால ஈஸியாக வந்து விடுகிறது. அதே மாதிரி இப்போ ஜெயில் உள்ள எல்லா சொல்லுவேன், ஜெயில் உள்ள எந்த சொல்லாக இருந்தாலும் சரி அது ஜே ஆரம்பமாக இருந்து அதை இஃப்தால வாக்குறீங்கன்னா தே கண்டிப்பாக வந்துடும்ல. ஜே ஜக்கமன் இருக்குது, ஜக்கம ஜே காபு மீமு. அப்போ இஸ் தக்கமன்னு வரும், இஸ் தக்கம தான் சொல்லணும். அப்போ ஜே முதல் எழுத்தாக வந்தால் அதை போய் நீங்கள் இஃப்தால ஆக்கினால் இந்த சட்டம் அங்கே வந்துடும். எந்த சட்டம் வந்துடும், சுக்குன் வச்ச ஜேக்கு அப்புறம் தே வந்துருச்சு. அப்போ ஜஜரவுக்கு மட்டும் இல்லாமல் எதிரெல்லாம் முதல் எழுத்தாக ஜே இருக்கிறதோ, 3 எழுத்து சொற்களில் முதல் எழுத்தாக ஜே இருக்கிறது, அந்த ஜே இருந்தால் என்ன செஞ்சுறேன், இஃப்தால் ஆக்கும்போது இஸ் தஜரன்னு வரும். அப்போ இஸ் தஜரன்னு சொல்லணும். இது ஒரு ஜேக்கு உள்ள உதாரணம். அடுத்தது தால் இருக்குது, தாலுக்கு இதே தான் சட்டம். தால் இருக்கு இல்லையா, அது என்ன இருக்கு, தால் இருக்கிறது. அது தக்கரை திக்ரு செய்கிறன்னு இருக்குல்ல, தக்கரை என்பது, அந்த தக்கரை என்பதை இஃப்தால வாக்குனா அப்படி செய்வீங்க, இது தக்கரை. தக்கரை என்பதை இஃப்தால வாக்குனீங்கன்னா
இது தக்கர. அப்போ தான் இஃப்தால அந்த வடிவம் அப்போ தான் கிடைக்குது. ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி செய்வாங்கன்னு கேட்டால் இத்தக்கர. எப்படி சொல்லுவாங்க? இத்தக்கர ஹல்மின் முத்தக்கிர், முத்தக்கிர் முத்தக்கிரோன் முது தக்கிரோன் என்ற இஸ்முல் ஃபாயில முத்தக்கிரோன்னு சொல்லுவாங்க. அப்போ இத்தக்கர என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இதில் மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த தால் இருக்கும்போது மாத்திரம் தாலா இருக்கிறது போல தாலாவும் சொல்லிக்கலாம். இது தக்கரை. அதாவது தால் வந்து ஃபர்ஸ்ட் எழுத்தாக இருந்து தாலுக்கு அப்புறம் தே வந்தால் அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த தேயை தாலாவும் மாற்றிக்கிடலாம், அந்த தேயை தாலாவும் மாற்றி. தால் தானங்க இருக்குது, தாலோட தால் சேர்ந்தால் சத்து பண்ண ஈஸியாக இருக்கும்ல. அதனால் அந்த தக்கரை என்பதற்கு வந்து இத்தக்கரை என்றும் சொல்லலாம், இது தக்கரை, ரெண்டுமே தால் புள்ளி வச்ச தால், இப்படி மாற்றிக்கிறலான்னு ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க. அது என்ன சட்டம்? அதே சுக்குன் வச்ச தாளுக்கு பிறகு தே வந்துருச்சு. அதே மாதிரி வந்து தரன்னு இருக்கிறது, இதை இஃப்தால வாக்கணும். எப்படி ஆக்குவீங்க? இது தர, இது தர அந்த இருக்குல்ல, இப்படி வரும், இப்படி வரக்கூடாது. ஆனால் எப்படி சொன்னேன்? இத்தர, இது தர என்பதை என்ன செய்வாங்க? இத்தர. அப்போ என்ன வருதுன்னா தாலை ஆரம்பமாக இது எதுலாம் வரும்னு கேட்டீங்கன்னா முதல் எழுத்து வந்து இப்போ தகலன்னு இருக்குது. தால் உள்ள எழுத்து எதனா எடுத்துக்கிறீங்களேன், தகல. தகல என்பதற்கு இஃப்தால் எப்படி சொல்லுவீங்க? இது தகலன்னு வரும். தகல அதை இஃப்தால வாக்கணும், இது தகல. அப்படி சொல்ல முடியாது. இத்தகல எப்படி சொல்லணும்? இத்தகல. இந்த தாலில் உள்ள தரச பாடம் நடத்தினா தரச இஃப்தால சொல்லணும். இது தரசன்னு சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. இத்தரச. தரஜ, தரஜன்னா நுழைத்தான், நுழைந்தான். அப்ப இது தரஜ சொல்லக்கூடாது. வேற செய்யணும் இத்தரஜ. அப்ப ஃபர்ஸ்ட் தால் இருந்தால், ஃபர்ஸ்ட் ஜே இருந்தால், ஃபர்ஸ்ட் தால் இருந்தால், ஃபர்ஸ்ட் ஜே இருந்தால் அந்த சொல்லை இஃப்தாலா வாக்கும் பொழுது இந்த நிலை ஏற்படும். எந்த நிலை ஏற்படும்? சுக்குன் வச்ச எழுத்துக்கு பின்னாடி தே வந்துருச்சு. ஏன்னா இஃப்தால தானே தே சொருகிறோம், வேற வசனில் தேயை கொண்டு நடுவில் சொருக மாட்டோம். இஃப்தால உள்ள தேயை கொண்டு நுழைக்கிறோம். அப்போ தே நுழைக்கிற இடம் வர்றதுனால அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டால் இந்த ஜேக்கு அப்புறம் தே வர்றது, தாலுக்கு அப்புறம் தே வர்றது, தாலுக்கு அப்புறம் தே வர்றதுங்கிறது இந்த இஃப்தால உள்ள தான் வரும். வேற அமைப்பில் நீங்கள் மாற்றினீங்கன்னா எனக்கு தரகாண்டு இருக்குது, அஃபாலன்னு மாற்றினீங்க அதிராண்டு வரும். தே வருமா? தர்ராண்டு வரும், தாராண்டு வரும், வராது. இந்தராண்டு வரும், இஸ்ததிராண்டு வரும். எதுலையுமே தே கொண்டு என்ன செய்ய தாலுக்கு அப்புறம் வராது. இந்த தாலுக்கு அப்புறம் தே வர்றதுங்கிறது எப்போ வரும்னு கேட்டால் இஃப்தாலன்னு மாற்றினா மட்டும்தான் வரும். அப்போ எந்த எழுத்துல வந்து ஜே முதல்ல இருக்குதோ, ஜேயுடைய எந்த வார்த்தையை வேண்டாலும் என்ன செய்யுங்க எடுத்துக்கிறங்க. அப்போ ஜேயுடைய எந்த வார்த்தையை 3 எழுத்து சொல்லு, முதல் எழுத்து ஜே, அதை இஃப்தாலா மாற்றினீங்கன்னா என்ன செய்யும்? ஜபர, ஜே பே ரே இருக்கு, ஜபர. எப்படி சொல்லணும்? இஸ் தபரன்னு சொல்லக்கூடாது, இஸ் தபர. இஸ் தபர. எழுத்துலையும் தே இருக்காது, உச்சரிப்புலையும் தே இருக்காது, தாளை தான் மாறிக்கணும். அப்ப தாலு தாலு ரே, இந்த தாலு தாலு ஜே, இந்த ரே கிடையாது. தாலு தாலு ஜே, இந்த 3 எழுத்து வந்து அதுக்கு சுக்கூன் பெற்று அதுக்கடுத்து தே வந்தால் அந்த தேயை தாலாக மாற்றணும் என்று எழுத்து சட்டம். அந்த சட்டம் இஃப்த அளவில் தான் கிடைக்கும். வேற இந்த வினை சொல்லை பொறுத்த வரைக்கும் இஃப்த அளவில் தான் இப்படியான ஒரு நிலைமை நீங்கள் சந்திப்பீங்க. அப்படி சந்திச்சா என்ன செய்யணும்? தாலுக்கு அப்புறம் தே வருதா மாற்றி விட்ருங்க. எல்லாத்துலேயும் வருங்காலங்கள் எல்லாத்துலேயும் இப்படி மாறிடும். சென்ற காலத்தில் மட்டும் வராது. உதாரணமாக வந்து இப்போ உதாரணமாக ஜஜரன்னு வருதுல்ல, ஜஜர வருங்காலம் எஸ் ஜுரு, சரியா? எஸ் ஜுருன்னு வருது. அதுக்கு எத்தால சொன்னால் எஸ் தஜிரு, எஸ் தஜிரு, எஸ் தஜிரு தான். வருங்காலமாக இருந்தாலும் சரி, ஏவலாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த தே வந்து காணா போயிடும். தே இடத்துல தாளு தான் இருக்கும். அப்போ இந்த 3 எழுத்து சொற்களில் எந்த சொல்லில் வந்து ஃபர்ஸ்ட் எழுத்தாக ஜே இருக்கிறதோ, ஃபர்ஸ்ட் எழுத்தாக தால் இருக்கிறதோ, ஃபர்ஸ்ட் எழுத்தாக தால் இருக்கிறதோ அதற்கு பிறகு தே வரும் என்று சொன்னால் அந்த தேயை தாளாக மாற்றி உச்சரிக்க வேண்டும். சென்ற காலத்தில், வருங்காலத்தில், ஏவல்ல, இஸ்முல் ஃபாயில் சொல்லி பாருங்க. ஜஜர
இஸ்முல் ஃபாயில் என்ன? இஃப்தால வாக்கி, சஜரவை இஃப்தால வாக்கி இஸ்முல் ஃபாயில் சொன்னால் முஸ் தஜிருன். முஸ் தஜிருன்னு சொல்லக்கூடாது, முஸ் தஜிருன். இஸ்முல் மஃபூலா இருந்தால் முஸ் தஜருன். அமுர் சொல்லுங்க, இஸ் தஜர எஸ் தஜிரு, இஸ் தஜிர், இஸ் தஜிர்னு சொல்லக்கூடாது, இஸ் தஜிர். படற்கையில் சொல்லி பாருங்க, லி எஸ் தஜிர், லி எஸ் தஜிர்னு சொல்லக்கூடாது, லி எஸ் தஜிர். அப்போ எல்லாத்துலேயுமே இந்த சென்ற கால வினையில் மட்டும் வராது. சென்ற காலமாக இருக்கட்டும், வருங்காலமாக இருக்கட்டும், ஏவலாக இருக்கட்டும், விளக்கலாக இருக்கட்டும், இஸ்முல் ஃபாயிலாக இருக்கட்டும், இஸ்முல் மஃபூலாக இருக்கட்டும், கருவி பெயராக இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருந்தாலும் அது இஃப்தாலன்னு வந்துருச்சுன்னு சொன்னால், மஸ்தர் கூட எடுத்துக்கோங்க, இஸ் தஜரன் இருக்குது, மஸ்தர் என்ன? இஸ் திஜாருன்னு வரும்ல, திஜாருன்னு சொல்லக்கூடாது, இஸ் திஜாருன். இஸ் தஜரன்னு மாற்றிட்டதுனால இஸ் திஜாருன். அப்போ எல்லாம் இஃப்தாலேருந்து வரக்கூடிய அனைத்துமே, இஃப்தாலோடு வரக்கூடிய வருங்காலம், இஸ்முல் ஃபாயில் எல்லாத்துலேயுமே இந்த நிலைமை ஏற்படும். எந்த நிலைமை ஏற்படும்? சுக்கூன் வச்ச ஜேக்கு அப்புறம் தே, சுக்கூன் வச்ச தாலுக்கு அப்புறம் தே, சுக்கூன் வச்ச தாலுக்கு அப்புறம் தே என்று வருமானால் அப்போ என்ன செய்யணும்? அதையும் இப்படி மாற்றணும். அப்போ எதுக்கு இதை சொல்கிறோன்னு கேட்டால், இப்படியான வடிவத்தை நீங்கள் பார்ப்பீங்க குரானை வாசிக்கும் பொழுது, ஹதீஸை வாசிக்கும் பொழுது. உதாரணமாக, உலகது எஸ்ஸர்னல் குரான், குரானை லேசாக்கி இருக்கிறோம், திக்ரி விளங்குவதற்கு. இப்போ ஹல்மின் முத்தக்கிர்னு வரும். ஏன்னா முத்தக்கிர் என்னது, என்ன சொல்லுது, எதுலேருந்து வந்துச்சு? தக்கரவுலேருந்து வந்திருக்குது. தக்கரவுலேருந்து இஃப்தால இது தக்கரை, இது தக்கரை, இத்தக்கரைன்னு சொல்லிடுவோம். இத்தக்கரைன்னா இஸ்முல் ஃபாயில் என்ன? முத்தக்கிருன். இப்போ ஹல்மி முத்தக்கிர். அப்போ முத்தக்கிருன்றவன இது முத்தக்கிரா என்ன, எதுலேருந்து இஸ்முல் ஃபாயில் இது அப்படின்னு நம்ம குழப்பம் வர தேவையில்லை. ஏன்னு கேட்டால் இந்த தாலு ஜே அதுக்குரிய சட்டம் அப்படின்னு விளங்கிறது. இது ஒரு கூடுதலாக நம்ம அந்த படித்த விஷயத்தில் என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து இதெல்லாம் எதுக்குன்னு நீங்கள் படித்த சட்டத்துக்கு மாற்றமாக சில இடங்கள் தென்படும். அது மாற்றம் கிடையாது, உண்மையிலேயே அது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஆகிருக்கிறது. அது நீங்கள் படிக்காத ஒரு புது வடிவம் கிடையாது. நீங்கள் இந்த 19 வடிவம் படிச்சிங்கல்ல, அதை தாண்டிய வடிவம் கிடையாது. இந்த 19 தான். அந்த 19 தாண்டின வடிவம் மாதிரி உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அது என்னவாயிருக்கு? ஏதோ ஒன்று வேற ஒன்றா மாறி இருக்குதுன்னு தான் விளங்கிக்கிறணும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டிருக்கோம். சாதுல் அது தோலைன்னு அந்த 4 எழுத்து இருந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு வந்தால் தோயா மாற்றிக்கிறங்க. தாலு ஜேக்கு அப்புறம் தேவைன்னு சொன்னால் அந்த தேவை தாலா மாற்றிக்கிறங்க. அது எங்கே இப்படி வரும் என்று கேட்டால் இஃப்தாலோட தான் வரும். வேற எந்த அந்த 19 வடிவத்தில் எந்த இடத்தும் வராது. அப்போ அலஃபா அல தஃபா அலன்னு வச்சு எந்த வார்த்தை ஜே ஆரம்பத்தில் உள்ள இந்த சஜரன் இருக்கிறது, அதை அஃபோல வாக்குறீங்க. அஸ்ஜர தே வரலையே, சஜ்ஜர தே வரலையே, ஜாஜர த சஜ்ஜர தே முன்னாடி வந்துச்சு, ஜேக்கு அப்புறம் வரல. த சஜ்ஜர த ஜாஜர அப்புறம் இஸ் தஸ்ஜர, இஸ் தஸ்ஜரோட ஜேக்கு அப்புறம் ஜீன் தான் வந்திருக்கு, முன்னாடி தான் தேவை வந்திருக்கு. அப்போ இன் சஜர. அப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வரமாட்டேங்குது. இந்த 19 வடிவத்தில் இஃப்தால வடிவத்தில் மட்டும்தான் நம்ம தேயை ஃபேக்கி அப்புறம் சேர்க்குறோம். இஃபு தாளவில் என்ன பண்ணுறோம்? ஃபேக்கி அப்புறம் தேயை சேர்க்குறோம். ஃபேக்கி அப்புறம் தேயை சேர்த்தா தாளுக்கு அப்புறம் தேவை வரத்தானே செய்யும். இஃபு தாளவில் அலிஃபு ஃபே சேர்க்குறீங்க, ஃபேக்கி ஃபேண்டா முத எழுத்துக்கு அப்புறம் தேயை சேர்த்தீங்கன்னா அப்போ எல்லா சொற்களும் இப்படி வருமே. தாலு இருக்கிற எந்த சொல்லாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தே வந்துடும். அது இஃப்தாலங்கிற வடிவத்துக்காக வரும். அந்த இடத்துல இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன செய்யணும், விளங்கிக்கணும். அதாவது அந்த 4 எழுத்து, இந்த 3 எழுத்து, இதிலேருந்து வரக்கூடிய இஃப்தால தோற்றத்தில் வேற ஒரு 19ல் சேராத ஒரு புது வடிவம் மாதிரி உங்களுக்கு தோற்றம் அளிக்கும். அது புது வடிவம் கிடையாது, அது இஃப்தால வடிவம் தான். அது செதஞ்சு வந்திருக்குது. இஃப்தாலங்கிற வடிவம் என்ன செஞ்சிருக்குது? அந்த சொல் இலக்கணம், எழுத்து இலக்கணம், இது எழுத்து இலக்கண சட்ட பிரகாரம் என்ன செஞ்சிருக்குது? அது செதஞ்சி உருமாறி வந்திருக்கிறதே தவிர இது புது வடிவம் இல்லை. இது ஒரு விஷயம், நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம். அடுத்து இன்னொரு தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கு. நீங்கள் பார்க்கும் பொழுது டிஃப்ரெண்டாக குரானில் அதிசெல்லாம் பார்ப்பீங்க. அது மாதிரி உள்ளதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா நீங்கள் படித்ததுக்குள்ளே எல்லாம் வந்துடணும். நம்ம எல்லாத்தையும் படிச்சோன்னா அது மாற்றமாக ஒன்று இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு தோணக்கூடாது. குரானை வாசிக்கும் பொழுது 19 வகை சொன்னாங்க, 19க்கு எல்லாமே வேறு மாதிரி வந்திருக்குது, எதில் சேர்க்குறது இது, அது தெரிஞ்சு அர்த்தம் செய்ய முடியாது உங்களுக்கு.
எண்ணத்தில் சேர்க்கணுன்ற அர்த்தம் செஞ்சால் தானே அதுக்குரிய பொருள் உங்களுக்கு செய்ய முடியும் என்பதற்காக வேண்டி இது மாதிரி வரக்கூடிய சில மாற்றங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் செய்வோம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.